மேடம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் மேடம். எங்க தாத்தாவும் போலீஸ் மேடம், எங்க அப்பாவும் போலீஸ் மேடம். வாரிசு அரசியல் மாதிரி எதுக்கு கவர்மெண்ட் படத்தை வேஸ்ட் பண்ண, நானும் போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன் மேடம். சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து ஒரு சாரி அடிச்சிட்டாரு மேடம். அவரை பழி வாங்கணும்னு போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன் மேடம். போலீஸே மக்களுக்கு சேவை செய்யணும் ஆசைப்படுறேன் மேடம். தப்பு செய்யறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூக்கணும் மேடம். போலீஸ் பவர் என்னன்றதை காட்டணும் மேடம். மேடம் விஜய் சாந்தி படம் பார்த்து போலீஸ் ஆகணும் வந்த மேம். ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் மேடம். அவங்கள குனிஞ்சு கும்பிடு போட வைக்கணும். ராமசாமி, ராமசாமி ஒன்னதான். ஹலோ, யார் ராமசாமி? யாருங்க ராமசாமி? நான் ராக் ஸ்டார் ராக்கி. அப்போ அந்த ஐடி கார்டுல இருக்கிற ராமசாமி யாரு? இப்ப என்ன, என் பேர் தான் ராமசாமி. எங்க தாத்தாவோட பேரு. நான் பாக்குறது எங்க தாத்தா மாதிரி அழகா இருக்கனால எங்க பாட்டி வச்ச பேரு. கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருந்தா கூப்பிட்டு கரெக்ட் பண்ண பாக்குறது. பாக்குறதுக்கு நீ தாத்தா மாதிரி தானே இருக்க. நீ கூட தான் பாக்குறது பழைய கிழவி மாதிரி இருக்க. நாங்க ஏதாவது கேட்டோமா? ஹாய் மேடம். எல்லாரும் ட்ரெயினிங் என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் மேடம். கூடி சீக்கிரமே நீங்க டியூட்டில ஜாயின் பண்ண போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ மேடம். ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்க 4 பேர் இங்க கூப்பிட்டேன். எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதை அன்ஆஃபிஷியலா தான் டீல் பண்ணணும். இது ஒரு விஐபி சம்பந்தப்பட்ட அசைன்மெண்ட். அதுக்காக எனக்கு ஒரு டீம் தேவை. உங்க ட்ரைனிங் பீரியட்ல உங்க 4 பேர்கிட்டயும் இண்டிவிஜுவலான டேலண்ட் பார்த்தேன். ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. இந்த கேஸ் கொஞ்சம் டேஞ்சரஸாவும் இருக்கலாம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஒபிஷியல் ஹெல்ப் வராது. இதனால பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆனா ஆக மொத்தத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே மேடம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்றோம் மேடம். கேஸ் டீடைல்ஸ் சீக்கிரமாவே அனுப்பி வைக்கிறேன். இப்போ நீங்க கிளம்பலாம். தேங்க் யூ மேடம். மேடம், ஒரு சின்ன டவுட்டு. இவங்கெல்லாம் ஓகே, என்ன எதுக்கு இந்த டீம்ல செலக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? ஒருத்தரை எப்படி பார்த்தாலும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியவே கூடாது. பிரில்லியன்ட் மேடம். இவங்க மட்டும் பாக்குறது திலகவதி ஐபிஎஸ் மாதிரி இருக்காங்க. ராக்கி, படிக்கொருத்தன் கார் கிளம்பிடுச்சு. ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். நீ போய் வாட்ச்மேன் டைவர்ட் பண்ணு. நீ அப்படி போ. ஓகே மேம். யார் மணி? என்ன வேணும்? ஐயாவை பார்க்கணும். ஐயாலாம் இல்லம்மா, இப்பதான் வெளியே போனாரு. இல்ல உள்ளதான் இருக்கேன். ஐயா என்ன வர சொன்னாரு. சொன்னா கேளுமா. ஐயா வெளியே போயிட்டாருமா. சொன்னா கேளு. எல்லாம் நிக்க கூடாது. ஐயா வந்தா சத்தம் போடுவாரு. நீங்க போங்க. டேய், வண்டி கிராஸ் ஆயிடுச்சா? பண்ணிடுறா. என்னாச்சுடா? அண்ணே பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. சரிண்ணே. டேய் ஸ்டெப் பண்ணி எடுங்கடா. டேய் போடுறா. அடி ஒரு எஸ்கேப் வேற போறான்டா. அந்த ருக்குமணியோட அண்ணனே. எந்த ருக்குமணிடா? ஆறுவது ருக்குமணி. டேய், அவனை தேடி பிடிச்சி ஹோட்டல் செய்யணும். அண்ணே வண்டி ரெடிண்ணே. நீ அந்த பக்கம் போ. சொல்றது கேளுங்கம்மா. போயிட்டு அப்புறம் வந்து பாருங்க. போங்க. இல்ல நான் வெயிட் பண்ணியே பாக்குறேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. அட என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு. சார், பறிகொடுத்தா வந்திருக்காரு.
என்ன பார்ட்னர், மலேசியால இருந்து எப்போ வந்தீங்க? பணம் என்னாச்சு? பணம் தானே, அது நம்ம பணம். நம்ம பணமா? பணம் வாங்கி 3 மாசம் ஆகுது, இது வரைக்கும் எந்த கணக்கு வழக்கம் வரல. மேல நான் பதில் சொல்லணும் தெரியும்ல. ஒருத்தரத்துல வரல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பணத்தை உங்ககிட்ட தானே கொடுத்தேன், நீ கொடு. பிசினஸ் டீலிங் தெரியாம பேசாதீங்க பார்ட்னர். கடல்ல இருந்து அப்படியே உப்பு எடுக்க முடியாது, காய வச்சு தான் எடுக்க முடியும். நீ கடல்ல எடுப்பியோ காய வச்சு எடுப்பியோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 ஹவர்ஸ்ல என் பணம் வந்தாகணும். அது போதுமே. இன்னும் 24 மணி நேரம் இருக்குது, எது வேணாலும் நடக்கலாம். வரம் பார்ட்னர். இங்க வா மேம், இதெல்லாம் எடுத்து வை. மேடம், படி கொடுத்தா திரும்பி வந்துட்டான். சீக்கிரம் வா. இல்லம்மா பாப்பா இல்ல, ஐயா வந்துட்டாரு. என்னடா ஐயா, இந்த பொண்ணு உங்களை பார்க்கணும் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்ததுங்கய்யா. இப்போ நீங்க வந்த உடனே கூப்பிட்டா போய்கிட்டே இருக்குங்கய்யா. ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை நான் அவன் கையில சிக்கல. சிக்கியிருந்தேன் அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. ஏன்? அவன் பொண்ணுங்களை மட்டும் தான் ரேப் பண்ணுவான். ஏய், இந்த டச் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறான். மேடம், அங்க உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? பெருசா ஒன்றும் இல்லை. ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப், ஐ ட்ராப்ஸ், அவ்வளோதான். ஆமா, நீங்க படிக்கிறத ஃபாலோ பண்ணீங்களே, என்னாச்சு? ஆமா மேடம், அவன் ஒரு ஜிம்முக்குள்ள போனா, அங்க இன்னொருத்தவன் தான். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ வாக்குவாதம் ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அங்க இருந்து கோவமா எந்திரிச்சு போயிட்டான். ராக்கி, மேடம், நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் மேடம், பாருங்க. இதுல ஆடியோவே இல்லை. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்தனால ஆடியோ ரிசீவ் ஆகல மேடம். நான் வேணா டப்பிங் பண்ணட்டுமா? யூஸ் இல்லை. ராக்கி, ஃபோன் கொடு. ஐயோ, பேலன்ஸ் இல்லையா, அவுக்கும் போகாது. நம்ம கூட சேர்ந்தவனா இருப்பான் போலயே. ஐயா, விட்டு படம் பார்த்துக்கிருக்கேன் மேடம். சி, ஆம்பளை பையன் நானே கூச்சப்பட்டு திரும்பிக்கிட்டேன். நீங்க நம்ம 2 பேரும் வாயை போந்து ஆன்னு பார்த்துக்கிறீங்க. திரும்ப ராக்கி, இது பான் வீடியோ இல்லை, இதுல வேற என்னமோ இருக்கு. அந்த ஃபோன் எடுத்தா கண்டிப்பா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும். வட்டி கரெக்டா வந்துடணும். என்னை பத்தி தெரியல. தெரியுங்க, கரெக்டாக கொடுத்துட்றேன். சரி போங்க. வரேன் சார். ஏய், பேக்கை கார்ல கொண்டு வைங்க. டேய், அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவங்க தான் இங்க வந்திருக்கிறான். இங்க இருந்தா தப்பிச்சு போயிடக்கூடாது. ஹலோ சார், ஐ எம் கீர்த்தி சுரேஷ். பார்த்தா அப்படி தெரியலையே. கொய்யி ஃபுல்லா கரெக்ட் பையல. உட்காருமா. தேங்க்யூ சார். சொல்லுமா, என்ன விஷயம்? நான் அன்னை தெரசா சில்ட்ரன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து வரேன். அனாதை குழந்தைகளுக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? இருக்கட்டும், உன்னை எங்கேயோ பார்த்த போல இருக்குது. இந்த விஷயமா வீட்டுக்கு எதுவும் வந்தியா? இல்லை சார், நான் உங்களை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கேயோ பார்த்த போல இருந்தது, அதான் கேட்டேன். சார், அந்த ஃபண்ட் விஷயமா கேட்டிருந்தேனே. செய்கிறோமா?
நல்லாவே செய்யற. நீங்க செய்ய போற உதவிக்கு நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் சார். நீ என்ன மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ சார். ஏமா உனக்கு கல்யாணம் ஏதா ஆச்சா? ஆகல சார். அப்போ பாய் ஃப்ரெண்டு? இல்ல சார். அப்போ கன்னிகளையாவது பொண்ணுன்னு சொல்லு. சொட்டைக்கு ஆசையை பாரு. மேம் இந்தாங்க. அண்ணே நீங்களாண்ணே? இந்த ஒரு நிமிஷம் அண்ணே. ஏபிஎஸ் லைன்ல இருக்க. ஏபிஎஸ்ஸா? சரி நான் கூப்பிடுறேன்னு சொல்லு. அண்ணே அண்ணன் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காருண்ணே. இந்தா ஓகே மேம். ஏதோ முக்கியமான விஷயமா உடனே உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்தா. சரிம்மா எழுதுமா போலாம். வீட்டுக்கு தான் பணம் கேட்டிருந்திய. எனக்கு எது செஞ்சாலும் வீட்டில் வச்சு செஞ்சாதான் மன திருப்தியா இருக்கும். சார் இப்போ நான் ஆசிரமத்துக்கு போறேன். நான் நாளைக்கு வரேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன். என்ன ஏமாத்த பாக்குற? ஏய் நான் முன்னாடி போறேன். இவ்வளோ தூக்கி வாங்கடா. ஏய் படி படி. ஆடி. நான் என்ன செய்யணும் மேடம்? நீ அப்ரூவரா மாறணும். என் பேர் வருண் மேடம். நான் மெடிக்கல் டீலர்ஷிப் எடுத்து லோக்கல் மெடிக்கலுக்கு சப்ளை பண்ணிருக்கேன் மேடம். வழக்கம் போல் எல்லா கம்பெனியோட மீட்டிங் போகிற மாதிரி தான் கேஎன் பார்மஸோட மீட்டிங் நான் போனேன். அவங்க ஒரு நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க. என்ன ப்ராடக்ட்? கிராக்ஸ் ஐ ட்ராப். அப்படி சொல்லி தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நான் அதுக்கு முதல்ல சம்மதிக்கல. ஏன்? ஏன்னா அது மெடிசன் இல்லை, போதைப் பொருள். ஒரு கட்டத்தில் நான் டீலர்ஷிப் எடுக்க ஒத்துக்கிட்டேன். எதனால? பணம் இல்லாதவங்களை இந்த சமுதாயம் நிர்வாணமாக தான் பார்க்கும். அப்போ பணம் தான் எல்லாமே. சொல்லு. கேஎன் பார்மசிக்கு ஆன்லைன் மூலமாக ஆர்டர் வரும் மேடம். அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை எங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஸ்டாக் வச்சுருக்கிற மெடிக்கலுக்கு போய் ட்ரக்ஸை நானே நேரடியாக சப்ளை பண்ணிட்டு பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் மேடம். அந்த ஆன்லைன் ட்ரக்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்க? அவங்களுக்கு எப்படி இந்த கிராக்ஸை பற்றி தெரிய வருது? பணக்கார பசங்க, அம்மா அப்பா கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிற பொண்ணுங்க பசங்க, இவங்க எல்லாமே தான் எங்களோட டார்கெட் மேடம். உனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? சொல்றா. ஒரே பொண்ணு மேடம். அதே பணத்துக்காக உன் பொண்டாட்டியும் புள்ளியும் கொண்டுட்டா என்ன பண்ணுவ? உன்னை பத்தி நியூஸ் நாளைக்கு டிவி சேனல் சோஷியல் மீடியால வரும்போது இந்த சொசைட்டி உன்னை எப்படி பார்க்கும்? சொசைட்டி விடு, உன் குடும்பம், பொண்டாட்டி, உன் பொண்ணு. வேண்டாம் மேடம், என் பொண்ணு என் மேலே உயிரே வச்சிருக்கான். இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சுனா அவன் உயிரே விட்டுருவான். கேஎன் ஃபார்மாவோட எம்டி யாரு? சோனா. மேடம் வர சொன்னாங்க. ஹலோ. சொல்லு. வருண் வந்திருக்காரு 3 லேடிஸோட. உள்ள வந்து வெயிட் பண்ண சொல்லு. என்ன வருண், ரொம்ப டல்லா இருக்கு? உடம்பு சரியில்லை மேடம். இவங்க தான் நீ சொன்ன பார்ட்டியா? ஆமாம் மேடம். சொல்லுங்க. என் பேர் நதாஷா, சலோனி ரேஷ்மா. பெங்களூர் சிட்டி ஃபுல்லா நாங்க தான் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். Okay. ஆனா ரீசெண்டா போலீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க, ஸோ சரக்கு கிடைக்கல. அந்த டைம்ல தான் வருணோட கான்டாக்ட் கிடைச்சிச்சு. இந்த கிராக்ஸ் ட்ரக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் கேள்விப்பட்டோம். அதனால தான் உடனே வந்து உங்களை மீட் பண்ணலான்னு வந்துட்டோம். இந்த பிசினஸ்ல ஒருத்தரோட டீடைல் தெரியாம நான் யாரையுமே மீட் பண்றதில்ல.
வருண் சொன்னதுனால தான் நான் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தேன். பெங்களூர் சிட்டிக்கான கிராக்ஸோட டீலர்ஷிப் எங்களுக்கு கொடுங்க மேடம். நீங்க 3 பேரும் உமனுங்கிறதுனால இந்த டீலர்ஷிப் உங்களுக்கு தரேன். மென்னை விட விமனால எதையும் செய்ய முடியும். விமனுக்குள்ளதான் மென்னே இருக்காங்க. விமனுங்கிறதுல எப்பவுமே ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வம் உங்களுக்கும் இருக்கணும். பவர் இஸ் உமன், உமன் இஸ் பவர். சூப்பர் மேன். பட் 2 கண்டிஷன்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த பிசினஸ்ல நீங்க யாராவது போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என் பேர் வெளியில தெரியக்கூடாது. சரி. செகண்ட் திங், பார்ட்டிக்கு ஆர்டர் போடுறது, பிளேஸ் சொல்றது இதெல்லாமே எங்க மூலமா தான் நடக்கும். சப்ளையும் மணி கலெக்ஷன் மட்டும்தான் உங்க வேலை. ஓகே, நான் சொல்லுங்க. ஓகே மேம். 2 டேஸ்ல கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். நீங்க இப்ப கிளம்பலாம். போனாங்கய்யா. அப்படியா? 2 பேர் மேலே செக் பண்ணுங்க. சார், நான் இன்ஸ்பெக்டர் ராஜா பேசுகிறேன். அரெஸ்ட் பண்ண வந்த இடத்துல சஸ்பெக்ட் இறந்து கிடக்குறாங்க. அதை பார்க்கும்போது மர்டர் இருக்குன்னு சந்தேகம் இருக்குது சார். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணி. ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தியாகு சார், 1 மினிட். ஓகே சார். இதோ வந்துடுறேன். மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுமா. சார், 2 கேஸ்லையுமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருந்தோம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கொண்டுட்டாங்களே சார். உன் டீம் எப்படி அதிரா? ஒருவேளை சார், அவங்க தட்ஸ் இம்பாசிபிள். ஐம் ஷூர். அதுக்கு இல்ல அதிரா. போலீஸ்காரங்க எப்பவுமே தான் நிழல கூட சந்தேகப்படணும். சார், படிக்குடுத்தான் கேஸில் எனி டெவலப்மெண்ட்ஸ்? இன்ஸ்பெக்டர் சில பேர் மேல டவுட் பட்டு விசாரிச்சிருக்காரு. நீ சொன்ன அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் பேரு மாறன். அவனை பிடிச்சி விசாரிச்சதுல அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒத்துக்கிட்டான். கொலை நடந்த அன்னைக்கு அவன் ஊர்ல இல்ல. இதை தவிர நமக்கு வேற எந்த தடையும் ஆதாரமும் கிடைக்கல. வாட் அபவுட் சோனாஸ் மர்டர் சார்? மர்டர்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்ன மோட்டிவ்னு தெரியல. அவங்க சர்வன்ட்ஸையும் செக்யூரிட்டியும் கூப்பிட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். சார், சோனாக்கும் படிக்குடுத்தானுக்கும் எந்த விதமான டைரக்ட் லிங்க்கும் இல்லை சார். ஆனா படிக்குடுத்தான் வீட்டில் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸை வச்சு தான் சோனா சப்ளை பண்றது நமக்கு தெரிய வந்துச்சு. அவங்க 2 பேருக்கு இருக்க மிட் பாயிண்ட் வந்து ஜெரால் தான். சார், ஜெரால் படிக்குடுத்தன் மூலியமா மலேசியன் கேஷை இந்தியன் கேஷ்க்கு மாத்திட்டு இருக்கான். அதே மாதிரி சோனாவை ட்ரக் சப்ளைக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தான். சார், இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து ரஷ்யாலையும் யுக்ரைன்லையும் ரொம்ப தடை செய்யப்பட்ட மோசமான ட்ரக். அங்க இந்த ட்ரக்குக்கு பேர் கிராக்கடைல். ஆனா இங்க கிராக் ஐ ட்ராப்ஸ் பேர்ல சப்ளை பண்றாங்க. இதனால தமிழ்நாட்டில் கூட பல யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இது சோனோட நிக்காது, கண்டிப்பா தொடரும். இதை எப்படியா தடுத்து நிறுத்தணுமே சார். வேரோட பொருள்னா தான் விஷச்செடியை பரவாம தடுக்க முடியும். அதே மாதிரி ஜெராலோட சப்ளையை கண்டுபிடிச்சதான் இந்த என்டையர் ஆபரேஷனை ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ ஒன்று பண்ணுவோம், ஒரு டீம் அப்பாயிண்ட் பண்ணி ஜெரால்ட் அரெஸ்ட் பண்ணுவோம், கஸ்டடியில் எடுத்து விசாரிப்போம். அது முடியாது சார். ஏன் முடியாது? இந்த 2 மர்டர் கேஸ்லயும் அவன் மேல டவுட் இருந்ததுனால தான் ஃபாலோ பண்ண சார். ஆனா நேற்று நைட் அவன் மலேசியா கிளம்பிட்டான் சார். அவனோட ஃப்ளைட் டீடைல்ஸ். சார், I've done my job. Shall I take my leave, sir? வெயிட். இந்த ஜெரால்டோட கேஸையும் நீ தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன, ஏற்கனவே இந்த 2 கேஸையும் நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்க. ஸோ
இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் உனக்கு நல்லா தெரியும். ஸோ யூ மஸ்ட் ஹேண்டில் திஸ் கேஸ் ஆல்சோ. ஓகே சார். ஆனால் அந்த கேஸை நம்ம ஆஃபீஸில் தான் டீல் பண்ணோம். ஏன் சார், லாஸ்ட் வீக் ஜெரால் சோனா கன்ஃபர்ம் மேல் படி அவன் ட்ரக் சப்ளை விஷயமா 6 மாசம் மலேசியாவில் இருக்க போகிறான். ஓகே ட்வீட், அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன். கைஸ், மீட் அர்ஜுன். Hi. நாங்க 2 பேரும் ஒண்ணா காலேஜ்ல படிச்சோம். இந்தியன் உளவுத்துறையில இருக்கான். நம்மளை தவிர இந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, எஸ்பெஷலி ராக்கி. மேடம் சாரி, யார் உங்க ஃப்ரெண்டா? பார்த்தீங்கன்னா உடனே மறந்துட்டேன். போடா. இதான் நான் ஜஸ்ட் கலெக்ட் பண்ண டீடைல்ஸ். ஜெரால்ட் பற்றின டீட்டெயிலை ஆதிரா எனக்கு சென்ட் பண்ணதுமே நான் அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஜெரால்டோட வீடு. அவன் வீட்டை சுற்றி எப்பயுமே செக்யூரிட்டி கேமராஸ் ஆனில் தான் இருக்கும். அவனை சுற்றி எப்பயுமே பாடி கார்ட்ஸ் கூட இருப்பாங்க. அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் கூட அவங்களோட ஐபால் ஸ்கேனிங் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே போக முடியும். ஏன் பாஸ், அங்கேயும் ஆதார் கார்டு கொடுக்க போகிறாங்களா? இதுதான் ஜெரால்டோட கம்பெனி. ஃபாரின் கண்ட்ரீஸில் உள்ள ட்ரக்ஸ் எல்லாம் அவன் இங்கே தான் ஸ்டாக் வைக்கிறான். இங்கே தான் அவனுக்கு சேஃப் அண்ட் செக்யூர் கூட. அதுக்கு காரணம் மைக். வயர் மேக்கா, வயர்லெஸ் மேக்கா? நீங்கள் சொல்கிற மைக்கேல். அவனோட முழு பெயர் மைக்கேல் முருகன். அவன் அப்பா ஒரு ஹிந்து, பூர்வீகம் தமிழ்நாடு. அவங்க அம்மா சைனீஸ் கிறிஸ்டின். அண்டு மலேசியாவில் இருக்க மோஸ்ட் வாண்டட் டான்லேயே மைக் தான் நம்பர் 1. மைக்குக்கும் ஜெரால்டுக்கும் என்ன லிங்க்கு? கிராக்ஸ் ஐட்ராப்போட மெயின் டீலரே இந்த மைக் தான். ஜெரால்ட் இந்தியன் டீலர். மலேசியன் போலீஸும் அவனை எப்போ தூக்குறதுன்னு சரியான டைம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பாஸ், நல்ல நேரம் வரலையா? ராக்கி இல்லை மேடம், எதையுமே ராகு காலத்தில் செஞ்சிடக்கூடாது இல்லையா? ஓகே, கிராஸ் ட்ரக்ஸ் பிஸ்னஸ் நார்த் இந்தியாவில் ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. மறைமுகமாக தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. இதை பெரிய அளவில் டெவலப் பண்ண பார்க்குறாங்க. இப்போ ஜெரால் எங்க இருப்பான்? இந்தியாவில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால தான் ட்ரக் எடுக்க முடியல. ப்ராப்ளம் கிளியர் ஆன பிறகு நான் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறேன். கேட்டேல, உக்ரைன்லேருந்து ஏன் சரக்கு வாங்கலன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? சோனா படி கொடுத்தா 2 பேரும் இல்லாதனால சரக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. புது டீலர் அப்பாயின்ட் பண்ணாதான் பிஸ்னஸே பண்ண முடியும். பணத்தை அள்ளி வீசினா 1000 டீலர்ஸ் வருவாங்க தானே? பணத்துக்காக 1000 டீலர் வருவாங்க. ஆனால் எதுக்கும் பயப்படாமல் சோனா மாதிரி தைரியமாக யாரும் செய்ய மாட்டாங்க. ஆமாம், சோனா நல்லா தானே டீல் பண்ணிட்டு இருந்தா. உச்சிக்கு ஏறினா அது நம்ம தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கணும், இல்லைன்னா கீழே விழுந்து தான் ஆகணும். கிரேட் ஃபிலாசபி. இது புரியாமல் இங்கே ஒருத்தன் துள்ளிட்டு இருக்கான். யாரு? ரவி தானே? நம்ம பிஸ்னஸை ஏற்றுக்கிட்டா அவனுக்கு தானே நல்லது. நமக்கு புரியுது, அது அவனுக்கு தெரியணும்ல. லாஸ்ட் டைம் டீல் பேச வரேன்னு என்னையே போட பார்த்தா. உங்களுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் தான் அவனை உயிரோடையே விட்டு வச்சிருக்கேன். அன்னைக்கு பண்ண தப்ப அவன் மறுபடியும் பண்ண மாட்டான். நாளைக்கு ரவியோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த மீட்டிங்கில் எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்காக போகிறேன். தேங்க்யூ. அப்பா, இந்த ஊர் பேர் என்ன? மலாக்கா. எது மிளகாயா? அதான் இந்த ஏரியா. மிளகாயடா, மிளகா. மிளகாவோ கலாக்காவோ எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். சங்கி மிங்கி தம்பி, ஹலோ, உங்களை தான் பேண்ட் போட்டு காணா இல்லையாவே? உங்க ஹோட்டலோட மெனுவை சொல்லு. அப்பா, அப்பாவா? அப்பா ஊர்ல இருக்காரடா, உங்க ஹோட்டலோட மெனுவை சொல்லு. மெனு நசி ஐயாம், நாசி கோரிங், மீன் கோரிங். மெனு கேட்டதுக்கு எதுக்கு நீ கெட்ட வார்த்தை திட்டுற? மெனு அவன் மெனு தான் சொல்றான், உனக்கு திட்டல. மெனு தான் இந்த லட்சணத்தை சொல்றேன். எனக்கு ஒரு ஏபிசி ஸ்பெஷல். நஸ்லிமா நர்சமானுக்கிட்டு. எனக்கு ஒரு சென்டோல், எனக்கு ஒரு ரைஸ் கச்சாங். ராக்கி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. ஐயோ, எனக்கு சப்பாத்தியே போதும் மேடம். டேய், 2 சப்பாத்தி கொண்டு வாடா. அதான் நம்ம ஊர்ல இருக்குல்ல, அதே எங்க சாப்பிடுற? எதுக்கு? கண்டதை சாப்பிட்டு கக்கு சொல்றீங்களா? எனக்கு சப்பாத்தியே போதும். டேய், 2 சப்பாத்தி கொண்டு வாடா. சப்பாத்து? ஆமா, சப்பாத்து 2 கொண்டு வா போ. டேய், தயவு செய்து போடா, உயிரை வாங்காரா, போடா. நல்லா கூட்டு வந்தீங்க ஊருக்கு. இதுக்குதான் நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன். ஒரு நாளே சோத்துக்கு இப்படி காய விட்டீங்களா? ஏபிசி ஸ்பெஷல். என்னது எங்கடா? தொங்கு சீஜா பாபா. தூங்கு சாய் பாபாவா?
நல்லா இருக்கா மேடம்? ம் என்ன இது சப்பாத்து? ஏன்டா என்னை பார்த்தா ஒரு ராவி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த ஊர்ல சப்பாத்துனா செருப்பு தான். மேடம் முதலே சொல்லிருக்காம்ல, மலேசியா கூட்டு வந்து இழுத்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? ஏண்டா உங்க ஊர்ல பூட்ஸ பூரினீங்களா, சாட்ஸ சால்னா சரி நீங்களா? விடு, நான் சொல்றேன். 1 சப்பாத்தி. சப்பாத்தி சங்கிமி, நானும் அதே தானே மேடம் நீ சொன்னேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படியா? 2 பேருமா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? யார்கிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? ஒரு லோக்கல் இன்ஃபார்மர், இவர் மூலிமா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நாளைக்கு நைட்டு பப்பில் ஜெரால்டும் அவனுக்கு ஆப்போசிட்டாக ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுற லோக்கல் டான் ரவி மீட் பண்ணி பேசுகிறாங்க. கரெக்டாக பிளான் பண்ணால் ஜெரால்டை தூக்கிடலாம்.